மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னா பார்த்தீங்கன்னா, வெள்ளை சோளமும் கம்பு தோசை தான் நான் செஞ்சிருக்கேன். இதுக்கு 2 கப்பு கம்பு, 2 கப்பு வெள்ளை சோளம், 1/4 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு உளுந்து 3ம் சேர்த்து நைட் ஊற வச்சுருங்க. நல்லா ஊறின பிறகு மார்னிங் வாஷ் பண்ணிட்டு 4 தண்ணியில மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மாவு வந்து இந்த மாரி மீடியமா இருக்கட்டும். ரொம்ப தண்ணியா தண்ணியா இல்லாம திக்கா இல்லாம இந்த மாரி இருக்கட்டும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 1/2 கப்பு கரண்டில தோசை சுட்டு விட்டுக்கலாம். நீங்க உங்களுக்கு எது தேவையோ நீங்க ஊத்திக்கலாம். எண்ணெயோ, நெய் எதுனாலும் நீங்க சேர்த்துக்கலாம். நான் கடையில தான் சேர்த்துருக்கேன். இது வந்து பெனிஃபிட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. இது நைட்டுக்கு கூட நீங்க செஞ்சு சாப்பிடலாம். இதுல வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாரி நீங்க செஞ்சு பாருங்க. இதுக்கு சைட் டிஷ் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இது அருமையானது ஒண்ணு. அப்படியே கூட நீங்க சாப்பிடலாம். இது ஒண்ணும் இது இல்ல. இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இந்த மாரி செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் கூட குடுங்க. தேங்க் யூ.